விசிகாவினர் அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை தாக்குனது சர்ச்சைக்குள்ளாச்சு. இந்த நிலையில் அண்மையில் நடந்த போராட்டத்தில் பிரதமர் மோடியையும் அண்ணாமலையும் விமர்சித்து ஒரு விசிகா நிர்வாகி பேசியிருக்கிறது வைரலாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த விசிகாவோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க சார்? தலைவரே தருதலையாக இருந்தால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தரம் கெட்டு இருப்பார்கள் என்பதற்கு பெரிய ஆதாரங்களை நீங்கள் தேடவே வேண்டாம். அதிகாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு திமுகவிற்கு கூஜா தூக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? முறைச்சி பார்த்தான், அதனால் 4 தட்டு தட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி முறைச்சி பார்த்தா தட்டுவாங்கன்னா இது வேறு மக்கள் தட்ட மாட்டாங்களா? விசிகாவுடைய ரவுடிகளை பார்த்து நான் கேட்குறேன், இவர்கள் முறைச்சா அடிப்பாங்க. அப்போ இவர்கள் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் கடைக்கடையாக போயிட்டு பணம் கேட்டு மிரட்டுறதும் இவர்களுடைய இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை யாராவது தட்டி கேட்டால் உடனே அவர்கள் மேலே பிசிஆர் வழக்கு போடுவதும், அப்போ ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்த பிசிஆர் வழக்கை வைத்துக்கொண்டு இது மாதிரி தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு மற்றவர்களை அச்சுறுத்துறது ஒரு வகை, அராஜகம் பண்ணி சாலையில் திருமாவளவன் அவர்கள் இருக்கும் பொழுதே அடிச்சுட்டு அந்த அடியை நியாயப்படுத்தி திருமாவளவன் பேசுகிறாருன்னா அவங்க கொள்கை அது தானே. திமிரி எழு திருப்பி அடி, அடித்த சாதிக்காரனுடைய பொண்ணை இழுத்துக்கிட்டு வா, என்ன கொள்கை இருக்குது அவர்களுக்கு? திமுகவை ஆதரிப்பது, இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, இஸ்லாமிய மக்களை பாஜகவிற்கு எதிராக திசை திருப்புவது, ஆர்எஸ்எஸ்ஸை எப்பொழுது பார்த்தாலும் தவறான அமைப்பு என்று பாமர பட்டியல் சமூக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது, இதை தவிர திருமாவளவனுடைய பேச்சில் வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த கொடுமையை தட்டி கேட்பது என்பது நம்ம அனைவரின் கடமை. திருமாவளவன் ஒரு அம்பேத்கர் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு முகத்தை காட்ட பார்க்கிறார். ஆனால் மிகப்பெரிய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமானவராக இருந்தாரே தவிர வெறும் பட்டியல் சமூகத்திற்கான தலைவர் அல்ல. பட்டியல் சமூக மக்களை கல்வியை கற்க வைத்து சமூகத்தின் உயரத்திற்கு கொண்டு போனவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் பட்டியல் சமூக மக்களை பார்த்து போமல் எத்தனை வழக்கு இருக்குது, வழக்கு இருந்தால் தான் உனக்கு மரியாதை, வழக்கு இருந்தால் தான் உனக்கு மெருகூட்டும் என்று சொல்லி அந்த சமூகத்தை குற்றப்பரம்பரையாக, குற்றவாளிகளாக, ரவுடிகளாக மாற்றக்கூடிய வேலையை திருமாவளவன் செய்கிறார். அப்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை உயர்த்தி பிடித்து அமைச்சரவையிலிருந்து அத்தனை விஷயங்களையும் அழகு பார்க்கக்கூடிய நாங்கள் இங்கே பட்டியல் சமூக மக்களை ரவுடிகளாக, பொறுக்கிகளாக, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய திருமாவளவன் இங்கே. இதுதான் நாம் வைக்கிற கேள்வி. அதனால் அல்லறை சில்லறைகள் எல்லாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையோ அல்லது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையோ மிரட்டுவது என்பது அவருடைய சில்லறை புத்தியை காட்டுகிறது. இதே விசிகாவால் நானுமே தாக்குதலுக்குள்ளாயிருக்கிறேன். என்னை நேரடியாக கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாமல் சில இஸ்லாமிய எலும்பு துண்டுகளை பொறுக்கி அவர்கள் எனக்கு எதிராக பல்வேறு குற்றத்தை பேசுவது மாதிரி சித்தரித்து அதையெல்லாம் இந்த விசிகா நிர்வாகிகள் பரப்பக்கூடிய காட்சியை பார்க்குறேன். அதற்காக விலை கொடுத்து ஆளை வச்சுருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுக்கு பட்டியல் சமூகம் முன்னேற வேண்டும் என்பது அவசியம். இந்த சமூகத்தினுடைய பிளவுகளை உடைத்தெறிந்து விட்டு நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தோடு பாஜக பயணிக்கிறது. பாஜகவையோ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையோ எச்சரிக்கிற துணிவு கூட இல்லாத இந்த துணிவற்ற கோழைகளுடைய வீண் பேச்சுக்கு நாங்கள் பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் தருவதில்லை. கடந்து செல்கிறோம். எங்களுடைய இலக்கு என்பது பாரதத்தின் வளர்ச்சி. அதுதான் எங்களுடைய நோக்கம்.